பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்தாவின் வல்லமை, அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிற எல்லா ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் உண்டாகிற நன்மை என்ன? முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திருத்துவ தேவன் நம்முடைய தேவன். மூன்றில் மூன்றுமாய் செயல்படுகிற தேவன். மூவரும் வெவ்வேறு ஆழ்தத்துவம் உள்ளவர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலம் வரும்பொழுது குமாரனாகிய இயேசு அவர் மனிதனாய் வந்து நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து முடித்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுதும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவோடு பேசி வழிநடத்தி கொண்டிருந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக எல்லாவற்றை செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம் இது. பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து இயேசு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஊழியம் செய்கிற இடங்களில் நம்மத்தில் இயேசு பிரசன்னமாகி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்கி நம்மை பயன்படுத்துகிறார். இப்படி திருத்துவ தேவன் அற்புதமாய் கிரியை செய்கிறதை வேத புஸ்தகம் முழுவதிலும் இன்றைக்கு நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம். இதில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது சிம்சோனின் மீது ஆவியானவர் இறங்கினார், கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்கினார், எப்தாவின் மீது ஆவியானவர் இறங்கினார். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆவியானவர் இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை குறித்து சொல்லும்போது வேத புஸ்தகம் சொல்லுகிறதை நல்ல கவனிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்லுகிறார். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவார். அனதர் கம்ஃபர்டர். இயேசுவை போல அவர் கூட இருப்பார். நீங்கள் இயேசுவை கண்ணால் பார்க்க முடியும், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவரை உணர முடியும். அவர் பேசுவதை, வழி நடத்துவதை, கூட இருப்பதை, தடை பண்ணுவதை உணர முடியும். அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பாராம். குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு போகிறவர் அல்ல. ஒரு முறை நம்மை நிரப்பிவிட்டால் நம்மோடு கூட இந்த ஆவியானவர் இருப்பதை உணர முடியும். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் பொழுதும் உயிர்த்தெழுந்த பிறகும் அதிகமாய் சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னால் இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட சில ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். மோசே காலத்தில் மோசே மீது, அதே மாதிரி 70 மூப்பன்மார்கள் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போ அப்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்துவம். அதனால் இன்றைக்கு இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, ஆவியானுடைய அந்த ஊற்றப்படுதல் எல்லாருக்கும் உரியது. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இது கடைசி நாட்களில் யாவர் மீது ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால இந்த அனுபவம் உங்களுக்குரியது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். யாரும் சாக்கு போக்க சொல்ல இடமில்லை. அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்குள்ளது, அவங்கள தான் அபிஷேகம் பண்ணுவார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறதை கவனம்ங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் மேலே ஆண்டவர் இன்றைக்கு ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதான் புதிய ஏற்பாட்டில் யாவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தொடர்ந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம், ஆவியானவர் இயேசு தனியாலாம் வரமாட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் என்று சொல்லுவாங்க. எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதைத்தான் அப்போ
அப்போஸ்தலர் 1 இயேசு சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்ற பேதுரு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் ஒப்பு கொடுத்த போது அது ஆவியானுடைய செயல், ஆவியானுடைய கிரியை. அப்பொழுதே ஆவியானவர் அவளுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது போதாது, நீங்கள் பரிசுத்தாவினால் முழுமையாக நிரப்பப்படணும், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9 பாருங்க, ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார் தமஸ்கு போகிற வழியில். அப்பொழுது சந்தித்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சவுல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போதான் அவர் ரட்சிக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டார், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் அப்போஸ்தலர் 9:17 வாசித்து பாருங்க, அனனியா இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி, நீ பார்வையடையவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டது 3 நாளைக்கு முன்னால. ஆனால் இப்பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற தேவன் தீர்க்கதரிசி அனுப்பி வைத்தது வேதம் சொல்லுகிறது. எபேசு பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். அதை வந்தபோது நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா ரட்சிக்கப்பட்ட போது என்று கேட்கிறார். அவன் சொல்றாங்க, பரிசுத்தாவி ஒருவர் உண்டென்று கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி மட்டும்தான் அறிந்திருந்தாங்க. அப்போ பவுல் அவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் எல்லாரும் மேல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், இறங்கினார். 6ஆம் வசனம் அப்போஸ்தலர் 19:6 வாசிக்கிறோம். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. நான் ரட்சிக்கப்பட்டுதான் என்னை நிற்காதுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினால் நிரப்பப்படணும், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினாலே நிரப்பப்படணும். நான் ஏன் ஆவியில் நிரப்பப்படணும்? எதுக்கு இந்த அபிஷேகம்? இந்த பரிசுத்தாவியான ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட அது போதாதா என்று நினைக்கலாம். இந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நிறைய பேர் அறியாததுனால தான் அதை பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இன்னைக்கு ஒரு 3 வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது, எல்லாவற்றையும் தியானிக்க நேரம் இல்லை. முக்கியமான 3 காரியம் சொல்லுகிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், தேவன் சொன்ன அற்புதமான சத்தியம். ஆவியானவர் வரும்போது முதலாவது நமக்கு விடுதலை தருகிறார், ஒரு டெலிவரன்ஸ் நமக்குள்ளே உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவம் வரை சுத்திகரித்து விடுகிறது. இயேசு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு சந்தோஷம், சமாதான, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது முதல் அனுபவம். ஆனால் தொடர்ந்து பாவம் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சில சமயம் இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஜென்ம சுபாவங்கள் சிலருக்குள்ள மறுபடியும் எழும்பி விடுகிறது. வெளிப்படையான பாவங்கள் நம்ம விட்டு போய் விடுகிறது. மதுபானம் குடிப்பது, போதை வஸ்துகளை பயன்படுத்துவது, புகைப்பிடிப்பது, அந்த மாதிரி காரியெல்லாம் போய்விட்டது. ஆனால் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், இந்த மாதிரி ஜென்ம சுபாவங்கள் சில சமயத்தில் எழும்பி நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறது. அதனால் பரிசுத்தமாக வாழ முடியல என்ற ஒரு தவிப்பு அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. அதற்கு நமக்கு அதிலிருந்து அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி ஒரு பூரண பரிசுத்த நமக்குள்ளே உண்டாக பரிசுத்த ஆவியானவர் அவசியம். நான் சென்னையில் இருக்கும் பொழுது பஸ்ஸில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தேன். கையில் பைபிள் வச்சுருந்தேன். ஒரு வாலிப தம்பி என்னை பார்த்து மெதுவாக என் பக்கத்தில் வந்து பேசினான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கையில் பைபிளோடு நான் இருந்ததுனால கேட்டான். நான் வந்து ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டான். சென்னையிலேருந்து அந்த காலம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த காலம். அதனால் என்னிடத்தில் வந்து பேசினான். சரி தம்பி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாங்கன்னு சொல்லி நான் என் வேலைக்கு போனோம். வேலைக்கு கூட போகாமல் பஸ்ஸை விட்டு இறங்கி என் கூட வீட்டுக்கு வந்து விட்டான். 2 பேரும் வந்து பேசினேன். என்ன அவனுடைய காரியன்னு சொன்னபோது அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தார். அவன் சொன்னான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன், ஏசு என் பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சந்தோஷம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுகிறேன். பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியலை, என் கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியல, என் சிந்தனையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியல, அடிக்கடி நான் விரும்பாத பாவத்தை செய்து விடுகிறேன். அதனால் நான் ஒரு பரிசுத்தமாக வாழ முடியலேன்னு ஒரு போராட்டமாக இருக்குது. இதை யார்கிட்ட போய் கேட்க எனக்கு தெரியல. நீ ஒரு வாலிபனா ஊழியக்காரனா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கிறேன்னு சொன்னான். ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ பாவ சோதனை மேற்கொள்ள முடியல. சில பாவங்கள் வீழ்த்தி விடுகிறது. உள்ளத்தில் இந்த புறப்படுகிற சில பாவங்கள் கரைப்படுத்தி விடுகிறது. நான் சொன்னேன், இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்.
அப்போ என் அனுபவத்தை நான் சொல்லி நானும் அப்படி தான் தடுமாறி கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பின பிறகு என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை தருவார், பரிசுத்தத்தில் நடத்துவார் என்று சொன்னேன். நான் கவனமாய் கேட்டான். ரொம்ப நேரம் அந்த ஆவியானவரை குறித்து சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த சென்னையில் பிரசவாக்கம் என்கிற ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே ஒரு கடை தெருவில், அங்கே தான் இங்கே பைபிள் காலேஜ் எல்லாம் இருக்குது. நான் நடந்து போகிற வழியில் என்னை இந்த வாலிபன் பார்த்து விட்டான். ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டான். சந்தோஷமாக அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டெய்லி ராத்திரிலாம் ஜெபம் பண்ண, எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை வேணும், நான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாய் வாழ முடிய வல்லமை வேணும் வேணும் வேணும்னு தொடர்ந்து ஜெபித்தனா ஒரு நாள் தேவன் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பிட்டார். நான் வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆவியில் நிரப்பி அந்நிய பாஷையெல்லாம் நான் பேசினேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபிச்சு ஆண்டவர் எனக்கு தந்துட்டார் நீ மகிழ்ச்சியாய் சொன்னான். அப்போ கேட்டேன், சரி இப்போ அபிஷேகம் பெற்றுட்டீங்க, இப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியுதா? பாவ சோதனை அதெல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்ன, பாவ சோதனைலாம் வருது, ஆனால் இப்போ நான் விழுந்து போவதில் ஜெயிக்கிறேன், நான் அதை மேற்கொள்ளுகிறேன், நான் வெற்றியின் பாதையில் ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். பிரியமான, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ, பாவ சோதனைகளை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு அவசியம். இந்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு அவசியம். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், ஆண்டவருக்கு இந்த வாழ அர்ப்பணித்திருக்கிறவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை எனக்கு சரிங்க, பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசினா பாவமே செய்ய முடியாதா? அப்படி பண்ணி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற பாவம் செய்யலையா? அப்படி ஒரு கேள்வி. இல்லை, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் பாவமே செய்ய முடியாது என்று பைபிளில் சொல்லப்படவில்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்த சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்த தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. அதனால் பரிசுத்தாவை பெற்று விட்டால் நீ பாவமே செய்ய முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. அதுக்கு தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறேன், வசனத்தை சொல்கிறேன், ஊழியம் செய்கிறேன். கிட்ட 45 வருஷமாக ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் அதிகாலையில் நான் எழும்பி வேதத்தை தியானித்து பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கிறேன். முதலாவது எனக்காக, ஆண்டவரே என்னை நிரப்பும், என் கண்களில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், என் சிந்தனையில் அபிஷேகம் இறங்கட்டும், என் சரீரம் முழுவதிலும் ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் வரட்டும், நான் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் நான் பரிசுத்தமாக வாழணும், அதற்கு முன்னாடி அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்க 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 அந்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள் கொழுந்து விட்டு எரியும். அதனால தான் எப்பொழுது ஆவியில் அனலாம் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நிறுத்தக்கூடாது. அனுதினமும் வேதத்தை தியானித்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அந்த பரிசுத்தாவின் அக்கினி உங்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கும். நல்ல ஒரு நெருப்பு எரியுதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வண்டி நிறைய குப்பையை கொட்டிட்டாங்க. அதை அந்த குப்பையை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அந்த நெருப்பில் போய் கொறிந்து விட்டு எரிகிற நெருப்பில் குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தால் எந்த குப்பையாவது அந்த நெருப்பில் தங்கி இருக்குமா? அந்த நெருப்பு எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடும். பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருந்தால் சாத்தான் பாவ குப்பைகளை நம்மள போடுவான். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, பொறாமை, இந்த மாதிரி பாவ குப்பைகளை நமக்குள்ளே போட நினைப்பான். நமக்கு உள்ள அது தங்காது. ஆவியானவர் அதை எரித்து சாம்பலாக்கி விடுவார். பாவ போராட்டம் வரும், பாவம் நமக்குள்ளே தங்காது. பாவ பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குவான், அது நமக்குள்ளே தங்கி நமக்கு பாதிப்பை உண்டாக்காது. ஆவியானவர் அதை சுட்டரித்து நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார். அதனால தான் அனுதினமும் பரிசுத்தாவிலே நிரம்பி நாம ஜெபிக்கணும். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கிறது? ரோமர் 8:26 ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது, பரிசுத்தாவினர் வந்த உடனே என்ன உதவி செய்கிறார்? நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே உதவி செய்கிறார். சில சமயத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அதிகாலையில் நம்ம 5 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருப்போம். 2 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும். சில சமயம் யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும்.
நிறைய அந்த அனுபவத்தை ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு பலர் எழுதியிருந்தீங்க. உங்கள் அனுபவத்தை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை உணர்ந்த 2 மணிக்கு யாரோ எழுப்புகிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக எழும்புவதற்கும் ஒருவர் எழுப்புவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியும். நீங்கள் அப்படி ஆண்டவர் எழுப்புனா டக்குன்னு உங்களுடைய ஆவியில் தெரியும், ஆண்டவர் என்னை எழுப்புகிறார். ஏன் ஆண்டவர் எழுப்புகிறார்? ஆண்டவர் சும்மா தூங்குற ஆளை கொஞ்சம் முழிச்சிரு அப்படின்னு சொல்லி எழுப்புவாரா? இதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு டக்குன்னு நல்லா உங்களுடைய ஆவியில் தெரியும், இது ஆவியானவர் எனக்கு உண்டாக்கின ஒரு எழுப்புதல், என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். எதற்கான? ஜெபிக்கிறதற்கு தான் அவர் எழுப்புவார். அப்போ ஆண்டவர் உடனே சரி, உடனே ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே, ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க எழுப்புனீங்க, நான் என்ன ஜெபிக்கணும்? நீங்களாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட காத்திருந்து நீங்கள் ஏன் என்னை எழுப்புனீங்க? இந்த நேரம் 2 மணி, நான் எதுக்காக ஜெபிக்கணும்? என்ன நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டால், அப்போ ஆண்டவர் உங்களோட இடைப்பட ஆரம்பிப்பார். உங்களோட ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், எனக்கு இது பாரமாக இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணு. சில சமயம் சில ஊழியர்களுக்காக ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துக்காக ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்காக ஒரு ஆளை காண்பித்து ஜெபிக்க வைப்பார். அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக கூட இருக்கலாம். அவங்களை குறித்து உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு குறித்த பாரத்தை உண்டாக்கி ஜெபம் பண்ண, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவார். நீங்கள் அவங்களுக்காக அழுது ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. இதான் ஜெபத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்கள் ஃப்ரெண்டுக்காக ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்ககிட்ட எப்படி நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கீங்களா, நேற்றுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் இன்னைக்கு காலையில் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? ராத்திரி நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சிங்க. ஒரு சமயம் காலையில் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கண் முன்னால் நிறுத்தி இந்த ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். உடனே நான் பாருங்கள், இந்த ஊழியக்காரருக்காக உடனே அவனுக்கு சுகவீனமாயிட்டாங்களோ இப்படி தான் தோன்று. ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க சொன்னால் நான் உடனே இந்த ஊழியக்காரரை கண்மனால் நிறுத்தி அவனுடைய சுகம் அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அவன் சொல்கிறாருனோ, நிறுத்து, நீயா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற? இல்லை ஆண்டவரே, ஊழியக்காரரை காமிச்சிங்க, ஜெபிக்க சொன்னீங்களே, சரி, அவருக்கு என்ன காரியம், என்ன பிரச்சனை, அது உனக்கு தெரியுமா? தெரியாது, நீங்கள் சொன்னால் தானே தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவருடைய ஊழியத்தில் இருக்கிற ஆட்களால் இந்த ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறான், நீ ஜெபம் பண்ணு. அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் உடன் வேலை செய்கிற ஆட்களுக்கு ஜெபம் பண்ணு. அதில் சிலரால் என் ஊழியக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு நான் கருத்தாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊழிய ஸ்தாபனத்திற்காக வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன்னு சில நம்முடைய நேரம் பாரப்படுத்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறேன். அவரோட தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க, ஊழியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, 2 நாளைக்கு முன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க சொன்னார், உங்களுடைய ஊழியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே சொன்னார் ஆண்டவர். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனை ஆயிட்டு. இவங்களெல்லாம் நம்பி ஊழியத்தில் வச்சு சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்வாங்கன்னு நினச்சா இந்த மாதிரி என்னை துக்கப்படுத்திட்டாங்க. நான் ரொம்ப மனசு என்னையா ஊழியன்ற மாதிரிலாம் ஆயிட்டேன். அதே நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், பயப்படாதுங்க, கர்த்தர் நல்ல ஆட்களை தருவார், தவறானகளை அப்புறப்படுத்திடுவார். நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒரு ஆளை காண்பிக்கிறது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை காண்பிப்பார். நீங்கள் நல்ல ஆண்டவரோட ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய ஜெப நேரம் அவ்வளோ இனிமையாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார், ஒவ்வொரு ஆட்களுக்காக ஜெபிக்க வைப்பார். நீங்கள் ஜெபிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். உங்களால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும், உங்களால் ஒரு ஊழியர் பாதுகாக்கப்படுவாங்க, உங்கள் ஜெபத்தினால ஒரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிறார். அதனால் கர்த்தர் எப்போ எழுப்புனாலும் நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அழகாக ஜெபத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ ஆவியா நீங்கள் ஜெபத்தில் வளரணுமா, ஆவியானவர் உதவி செய்யணுமா, இந்த அபிஷேகம் உங்களுக்கு அவசியம். கடைசியாக 3வது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன செய்கிறார் பாருங்களேன். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். யூ ஷால் ரிசீவ் பவர். ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். அது என்ன வல்லமை? இட் இஸ் எ டைனமிக் பவர். அந்த வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. 1000 மந்திரவாதி ஒன்றா நின்னா கூட உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு முன்னால் அவனால் நிற்கவே முடியாது. 1000 பேர் ஒன்று சேர்ந்து உங்கள் மேலே மந்திரவாதம் பண்ணாலும் உங்கள் மேலே இருக்க அந்த ஆவியானவரை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க, நொறுங்கி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதனால தான் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய கிறிஸ்தவம் ஏசோந்து போகிறேன், ஜெபிக்க முடியல, அப்படி ஆயிடுறேன், பின்வாங்கி போகிறேன். வல்லமை இல்லை.
வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாய் நாம் வாழக்கூடாது. வெறும் சுகத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, குழந்தை வேணும், வீடு வேணும், வேலை வேணும், நீ மட்டும் ஆண்டவரை தேடாதங்க. இது உலக காரியம். ஆவிக்குரிய காரியத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு வல்லமை தருவார். என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, எந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நிற்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தகப்பன், என் பிள்ளைங்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும், கோழைகளாக இருக்கக்கூடாது, பலவீனராக இருக்கக்கூடாது, வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் விரும்பி தன் வல்லமையை நமக்கு தருகிறார். அது அவருடைய வல்லமை, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை, அதை நமக்கு தருகிறார். அந்த ஆவியானுடைய வல்லமை வந்துட்டு அவ்வளோதான். சிங்கத்துக்கு ஒத்த ஒரு பலன் வந்துடும். உங்களுடைய பயப்படுகிற சூழ்நிலை, நெருக்கங்கள் சூறாவளியை போல வந்தாலும் நீங்கள் போய் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாருங்கள். அடுத்த நிமிஷம் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு சிங்கத்தை போல தைரியம் வரும். கண்மலை போல் அசையாமல் நிற்பீங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள்கிட்ட மோதுகிறவர்கள் நொறுங்கி போவதையும், உங்கள்கிட்ட மோதுகிற அசுத்தாவின் கிரியைகள் நொறுங்கி போவதையும், உங்ககிட்ட மோதி மந்திரவாதம் பண்றவங்க வெட்கப்பட்டு போவதையும் தான் நீங்க பார்ப்பீங்க. அதனால எதை குறித்து ஒரு பயமில்லாதபடி தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு பலனை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியில நிறைந்திருங்க. உங்க குடும்பத்தில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை தரப்போகிறார். அந்த அபிஷேகத்தை நான் நிரப்ப போகிறார். எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல எல்லாருமே ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். உங்களை பலப்படுத்துவார், புதிய அபிஷேகத்தை தருவார். முதல்ல உங்களுடைய இருதயத்தை அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இந்த ஜென்ம சுபாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன். எனக்குள்ள கோபம், எரிச்சல், வைராக்கியம், பெருமை, புறங்கூறுகிற சுபாவம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சுபாவம் இருக்குது. இதெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க. இன்னொரு முறை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், கிருபை தாரும், உம்முடைய ரத்தத்தினால கழுவும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 100 பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. மனம் திரும்ப வேண்டிய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் மனம் திரும்பாம இருந்தா, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என் பாவத்தை மன்னித்தேன், அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் மன்னித்த உடனே அபிஷேகித்து விடுவார். எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். இந்த ஆவிக்குரிய வல்லமை, அபிஷேகம் வேணும். நான் ஜெபத்தில் வளரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், உமக்கு ஊழியை செய்யணும், உம்மை மகிமைப்படுத்தணும், நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தணும். அதுக்கு உம்முடைய வல்லமை வேணும், வரங்கள் எனக்கு வேணும். என்னை நிரப்புங்க. இப்ப எனக்கு நிரப்பணும் ஆண்டவரே. தாகத்தோட கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். இப்போ ஹல்லேலூயா, thank you Lord, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உங்களை அபிஷேகம் பண்ணுகிற இயேசு உங்கள் மத்தியிலே வந்து விட்டார். அபிஷேகம் பண்ணுகிற இயேசு உங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி விட்டார். உங்க வீட்டுக்குள்ள வந்து விட்டார். நீங்க இருக்கிற இடத்துல வந்து விட்டார். உங்க பக்கத்துல வந்து விட்டார். ஜெபிக்க அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போகிறார். ஆவியினாலே உங்களை நிரப்ப போகிறார். இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்க முன்னாலேயே நிறைய பேர் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. அநேகர் நிரப்பப்படுகிறீங்க. அடக்கிக் கொள்ளாதங்க. வாய் திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்றீங்க. அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தகப்பனே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே, கடைசி காலத்தில் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட உம்முடைய சேனை எழும்ப வேண்டுமே. கடைசி காலத்தில் நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். மாம்சமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுங்க. இந்த சின்ன பிள்ளைகள் மேல ஊற்றுங்க, வாலிபர்கள் மேல ஊற்றுங்க, இந்த தாய் தகப்பன் மேல ஊற்றுங்க. இப்பொழுது நிரப்புங்க ஆண்டவரே. தாகத்தோட கேளுங்க. பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவருடைய வல்லமை இது, பரலோகத்தின் வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை, மந்திரவாதத்தை நடுங்க பண்ணுகிற வல்லமையை இயேசு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் விடுதலை சுகம் பெற்றுட்டீங்க. நிறைய பேர் ஆவியிலே புது பலன் பெற்றிருக்கிறீங்க. இன்றையிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. மனதார துதிங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.